பொதுவா இந்த மேசராசிக்காரர்களுக்கு ரத்த சூடு அதிகம், கோபம் அதிகம், வீடு நிலம் சொத்து சுகம்லாம் நிறைய அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிச்ச ஜாதகம், நல்ல பண்புள்ள ஒரு ஜாதகம், படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அடுத்த பெற்றோருங்க, அதாவது உங்க சக மாணவர்கள், அவங்களுடைய தாய் தகப்ப என்ன இவ்வளவு ஆக்டிவா இருக்கானே அப்படின்னு சொல்லி படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்க மேல ஒரு போராமப்படதான் செய்வாங்க. விட்டு கொடுத்து வாழுவீங்க. மேசராசிக்கார ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் யார்ட்டையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. கல்யாண பருவம் வரும், திருமண ஏற்பாடுகள் நடக்கும். மேசராசிக்காரர்களுக்கு, அந்த மேசராசிக்காரர்களுக்கு திருமணம் ஏற்படுறது இது இன்ஸ்டன்ட். அப்படி திருமணம் நடக்க வைக்கும் போது அந்த திருமணத்துக்கு மேலேயே அடுத்தவங்க உங்க சொந்தக்காரங்களே இவனுக்கு எப்படி கல்யாணம் ஆகுது நான் பாத்துறேன் அப்படின்னு சொல்லி மந்திரவாதிகளையும் தந்திரவாதிகளையும் நாடுவாங்க. அது ஒரு போராம உங்க மேல வரும் அந்த கல்யாணத்துக்கு. மேச ராசிக்கார ஆண்கள் அண்ணன் மேல தம்பி மேல அளவு கடந்த பாசக்கார சொன்னா, தாய் தகப்ப மேலையும் பாசக்கார சொன்னா, நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை அப்படியே குடும்பத்துக்கு கொடுத்துருவீங்க. இது உங்க மனைவிக்கு உங்க மேல ஆவாது. உடல்நல குறைவுகள் ஏற்படும், நோய் வரும், முகம் வீங்கும், கை கால் வீங்கும், ஒரு இன்சிடென்ட் ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய தருணம் கூட வரதுக்கு வாய்ப்பு நிறையவே. மேச ராசிக்கார பெண்கள் தன்னுடைய குடும்பத்து மேலையும் தன்னுடைய குழந்தைங்க மேலையும் பாசத்தை விட்டே கொடுக்க மாட்டேங்க. உங்க பிள்ளை தப்பு பண்ணா கூட அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்துல ஊரார் உற்றார் சுற்றார் உங்க குழந்தைங்க பண்ண தப்பெல்லாம் நீங்க பண்ணலன்னு சொன்னல உங்க மேல ஒரு ஏவலை ஏவி விடுவாங்க. சிவாய நம. வணக்கம், நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். கேம் சேஞ்சர் லுக் பார்த்திருக்கிற சேனல் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புது டாபிக் என்னன்னா, இந்த ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் எப்ப தோன்றுறாங்க, துரோகிகள் எப்ப தோன்றுறாங்க, இந்த துரோகிகளும் எதிரிகளும் சேர்ந்து இந்த ராசிக்காரர்களுக்கு எந்த வயசுல சூனியம் பண்றாங்க, இந்த சூனியம் பண்றனால அந்த ராசிக்காரர்களுக்கு ஆகக்கூடிய வினை முதல்ல நோய், உள்ளுறுப்புகள் டேமேஜ், ஹார்ட், லிவர், கிட்னி இப்படி டேமேஜ் ஆகுறது, அடிபடுறது, கை கால் உடையிறது, இடுப்பு எலும்பு உடையிறது, ஆக்சிடென்ட் ஆகுறது, இப்படி நோய்க்கு எந்தெந்த வயசுல விரயம் பண்ண வைக்கிறாங்க. இதனால இவங்களுக்கு என்ன லாபம்? உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தன்மை, போராம அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்துல தான் உங்க மேல துரோகிகளே வராங்க, எதிரிகளே வராங்க. இப்படி துரோகிகள் எதிரிகள் உங்களுக்கு செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் இருந்து விடுபடுறதுக்கு ஒரு சூட்சமமான ஒரு வழிபாடு. மேச ராசி நம்பர் 1 ராசி, நெருப்பு ராசி, சரராசின்னு சொல்லுவாங்க, செவ்வாய்க்கு அதிபதியான ஒரு ராசி. பொதுவா இந்த மேச ராசிக்காரர்களுக்கு ரத்த சூடு அதிகம், கோபம் அதிகம், வீடு நிலம் சொத்து சுகம்லாம் நிறைய அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிச்ச ஜாதகம், நல்ல பண்புள்ள ஒரு ஜாதகம், படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அடுத்த பெற்றோருங்க, அதாவது உங்க சக மாணவர்கள், அவங்களுடைய தாய் தகப்ப என்ன இவ்வளவு ஆக்டிவா இருக்கானே அப்படின்னு சொல்லி படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்க மேல ஒரு போராமப்படதான் செய்வாங்க. அவ்வளவு துடிப்பான ஒரு ராசி, செம்ம பிரில்லியன்ட்டுங்க மேசராசி. இப்படியாப்பட்ட ஒரு மேச ராசிக்காரங்க தன்னுடைய தாயி தகப்ப, அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, அளவு கடந்த ஒரு பாசக்காரர் நீங்க தான். தனக்கு வச்சிருக்கிற சாப்பாட கூட அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பிக்கு கொடுத்துருவீங்க. விட்டு கொடுத்து வாழுவீங்க. மேச ராசிக்கார ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் யார்ட்டையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. கல்யாண பருவம் வரும், திருமண ஏற்பாடுகள் நடக்கும். மேச ராசிக்காரர்களுக்கு, அந்த மேச ராசிக்காரர்களுக்கு திருமணம் ஏற்படுறது இது இன்ஸ்டன்ட். அப்படி திருமணம் நடக்க வைக்கும் போது அந்த திருமணத்துக்கு மேலேயே அடுத்தவங்க உங்க சொந்தக்காரங்களே இவனுக்கு எப்படி கல்யாணம் ஆகுது நான் பாத்துறேன் அப்படின்னு சொல்லி மந்திரவாதிகளையும் தந்திரவாதிகளையும் நாடுவாங்க. அது ஒரு போராம உங்க மேல வரும் அந்த கல்யாணத்துல. கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிட்டு வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற தருணத்துல மேச ராசிக்கார பெண்கள் ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆவார். ஆனா நீங்க மாமியார் என்ன சொன்னாலும் கை கடைஞ்சுதான் போவீங்க. அப்படி இருந்தா கூட உங்க மேல ஒரு வெறுப்பு தன்மை அவங்களுக்கு ஏற்படும். ஒரு 25 வயசுல இருந்து
35 வயசு வரைக்கும். அதுல ஒரு போராம. மேச ராசிக்கார ஆண்கள் அண்ணன் மேல தம்பி மேல அளவு கடந்த பாசக்கார சொன்னா, தாய் தகப்ப மேலையும் பாசக்கார சொன்னா, நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை அப்படியே குடும்பத்துக்கு கொடுத்துருவீங்க. இது உங்க மனைவிக்கு உங்க மேல ஆகாது. இப்படி சம்பாதிக்கிறதுல எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு இல்லாம உங்க அண்ணன் தம்பிகளுக்கும் உங்க அப்பா அம்மாங்களுக்கும் வைக்க கொடுக்குறீங்களே அப்படின்ட்டு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வர்றதுக்கான ஒரு நேரமும் ஒரு 25 வயசுக்கு மேல ஒரு 35 வயசுக்கு மேல வரதான் செய்யும். அதுக்கப்புறம் மேச ராசிக்கார ஆண்கள் அரசியல்ல செல்வாக்கு வரணும், அரசியல்ல பிரதிபலிக்கணும்னு சொல்லி தான் குடும்பத்தை பற்றற்ற நிலையில அரசியல் பிரவேசம் போவீங்க. அரசியல் வளர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு. அந்த வளர்ச்சிக்கு தான் குடும்பத்திற்கு கடனை உடனே வாங்கியது எப்படியாவது அரசியலுக்கு செலவு பண்ணுவீங்க. அப்ப ஆப்போசிட் இருக்க வேண்டிய அரசியல் நண்பர்கள் உங்க மேல ஒரு போராமப்படுவாங்க. இவனை எப்படியாவது கட்சியில இருந்து தூக்கணும், இவனை எப்படியாவது பதவி உயர்வு கிடைக்க கூடாது, இவனுக்கு கிடைக்க கூடாது சொல்லி தேவையில்லாம மந்திரவாதிகளையோ எங்கேயோ நாடுவாங்க. அந்த மாதிரி தருணத்துல நீங்க சரிக்கு கீழே வந்துடுவீங்க. உடல்நல குறைவுகள் ஏற்படும், நோய் வரும், முகம் வீங்கும், கை கால் வீங்கும். ஒரு இன்சிடென்ட் ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய தருணம் கூட வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கும். மேச ராசிக்கார பெண்கள் தன்னுடைய குடும்பத்து மேலையும் தன்னுடைய குழந்தைங்க மேலையும் பாசத்தை விட்டே கொடுக்க மாட்டீங்க. உங்க பிள்ளை தப்பு பண்ணா கூட அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்துல ஊரார் உற்றார் சுற்றார் உங்க குழந்தைங்க பண்ண தப்பெல்லாம் நீங்க பண்ணலன்னு சொன்னல உங்க மேல ஒரு ஏவலை ஏறி விடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு தருணத்துல உடல் நோய் நலிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு மேசராசிக்கார தாய்க்கு தகப்பனுக்கோ வர வாய்ப்பு. மேசராசிக்காரர்களுக்கு 99% சொல்லலாம், இல்ல 90% சொல்லலாம். மேசராசிக்காரர்ல ஆணா இருந்தீங்கன்னா உங்க அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு சொத்து பாக பிரச்சனை ஒண்ணு வரும். அதாவது பூர்வீக சொத்தா இருந்தாலும் சரி, இருக்கிற சொத்தா இருந்தாலும் சரி, அந்த சொத்து அபகரிக்கப்படும். அந்த சொத்து எனக்கே கிடைக்கணும்னு சொல்லி மேசராசிக்காரர்களுக்கு உங்க அண்ணன் தம்பியே சூனியம் பண்ணக்கூடிய தருணமும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான நேரத்துல உடல்நல குறைவும், ஒரு ஷேர்ட் ஆகுறதோ, ஒரு டிப்ரெஷன் ஆகுறதோ உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. இந்த மாதிரியான ஒரு தருணத்துல உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க வழிபட்டாலும் சரி, இல்ல எம்பெருமான் முருகக் கடவுளை போய் வழிபட்டு வந்தாலும் சரி, இந்த மாதிரியான பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபடலாம். அதே போல டாக்டருக்கு படிக்கிறது சும்மா விஷயமே கிடையாதுங்க. இன்னைக்கு 1 கோடி செலவு பண்ணணும் டாக்டருக்கு படிக்கணும்னா. இல்ல வெளிநாட்டுல போய் படிக்கணும்னா ஒரு 60 லட்சம் ஒரு 50 லட்சம் கூட படிக்க வைக்கலாம். படிச்சுட்டு வந்தாலும் இந்தியாவில ஒரு எக்ஸாம் எழுதினாதான் டாக்டரேட் ஆக முடியும். அப்போ இந்த மேசராசிக்காரங்கள் டாக்டருக்கு படிக்காங்கன்னா உங்க சொந்தம் பந்தமே உன் பிள்ளைனமா டாக்டருக்கு படிக்கிறான் அப்படின்னு சொல்லி உங்க படிப்புக்கு முட்டுக்கட்ட போட, இவன் எப்படியும் இவன் டாக்டர் ஆகக்கூடாது, இவனுக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கணும், நோய் வரணும், இல்ல இந்த படிப்பு தடைபடணும், பணம் தட்டுப்பாடு வரணும்னு சொல்லி தேவையில்லாத ஒரு மந்திரவாதிகளையோ மாந்திரிகவாதிகளையோ நாடி உங்க படிப்பை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய தருணம் உங்க சொந்தக்காரங்களுக்கு. அதனால கவனம் தேவை. மேசராசிக்காரங்க யாரையும் நம்பாதீங்க, தன்னம்பிக்கையோட செலவு பக்குவம் பண்ணிக்கங்க. தாயை நம்புங்க, தகப்பனை நம்புங்க. உங்க வாழ்க்கை வெற்றி அடைறதுக்கு முருகக் கடவுளை வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்க படிச்ச படிப்புக்குண்டான படிப்பு, வேலை, இந்த பிரபஞ்ச விதியும் அடைஞ்சு உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் இல்லாம வாழலாம். மேற்படி மேசராசிக்காரர்களுக்கு ஏதாவது உடம்புல பிரச்சனை வர மாதிரி இருந்தா, பொதுவாவே சித்திரை மாசம் வந்தாவே வெயில் காலம், அடுத்து காத்து, அப்புறம் மழை, அப்புறம் பனிக்காலம். ஒரு காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய ஆடைகள் மாறும். வெயில் காலத்துல காட்டன் ட்ரெஸ், மழை காலத்துல நல்ல ஜெர்கின், குளிர் காலத்துல சொட்டரு. இப்படி நம்மளே காப்பாத்திக்கிறதுக்காக
இப்படியாம்பட்ட ஆடைகள் எல்லாம் நம்ம அணிகிறோம். அதே போல இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான துரோகிகள்னால, எதிரிகள்னால, சூழ்ச்சிகள், சூனியங்கள் பண்ணியிருந்தாங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த கட்டு மந்திரம் உங்களை காப்பாத்தும், உங்க பிள்ளைங்களை காப்பாத்தும், உங்க வீட்டுக்கார காப்பாத்தும், உங்க வீட்டையே காப்பாத்தும். அப்படியாம்பட்ட ஒரு கட்டு மந்திரத்தை செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை இந்த 2 நாள்ல செஞ்சா அவ்வளவு ஒரு சக்தி. எல்லா நாளுமே பண்ணலாம். இதுக்கு ஈச்சன் தொடப்பம் ஒண்ணு வேணும். என்கிட்ட இருக்கு, வேணும்னா வாங்கிக்கிங்க. ஈச்சன் தொடப்பம். அந்த ஈச்சன் தொடப்பத்தை நம்ம நிக்கிறதுக்கு கீழே அந்த தொடப்பத்தை கீழே வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த கட்டு மந்திரத்தை சொன்னீங்கன்னா எதிரிகள் பண்ணக்கூடிய சூழ்ச்சிகளோ, சூழ்நிலைகள் இருந்தோ, தந்திர மந்திரங்கள்ல இருந்தோ உங்களை விடுபட்டு ஒரு பேர் பார்ட்ஸுக்கும் உள்ளங்கால்ல இருந்து உச்சன் தலை வரைக்கும் இந்த கட்டு மந்திரத்தை சொன்னா உண்மையாலுமே உங்களுக்கு எந்த குறை வராதுங்க. மந்திரம் சொல்றேன், பொறுமையா சொல்றேன், ஒரு நோட்ல குறிச்சு வச்சுக்கோங்க. ஒரு இடத்தையும் சொல்லும் போது அந்தந்த இடத்தை அப்சர்வ் பண்ணுங்க, பாருங்க. சரியா? மந்திரம் சொல்றேன். உள்ளங்கால் 2 உள்ள தேவதைகள் என்னை காக்க. அப்ப உள்ளங்கால் 2ஐயும் இப்படி தொட்டு கண்ணில் கை வச்சு, பாதம் 2ஐயும் பூமாதேவி காக்க. கணுக்கால் 2 கால பைரவன் என்னை காக்க. முழங்கால் 2 முக்கண்ணன் என்னை காக்க. ஆடு துடை 2 அனுமந்தன் என்னை காக்க. அறையை ஆதிகேசவன் என்னை காக்க. வயிறை துர்கா மாதா என்னை காக்க. மார்பை மகேஸ்வரன் என்னை காக்க. இடது பக்கம் தோல், வலது பக்கம் தோல் எம்பெருமான் என்னை காக்க. முதுகை மூத்த விநாயகன் என்னை காக்க. பல்லை பகவதி அம்மா என்னை காக்க. நாக்கை நாராயணன் என்னை காக்க. உச்சியை உருமன் என்னை காக்க. தலையை தண்டீஸ்வரன் என்னை காக்க. ஓம் இத்தனை பேரையும் நான் காவலாக கட்டுவேன். இந்த நாடை கட்டுவேன், இந்த நகரத்தை கட்டுவேன், 4 வாசலையும் கட்டுவேன். கம்பத்தினால் கயிற்றால் கட்டுவேன். வில்லினால் விஜயனை கட்டுவேன். அம்மிக்கல்லை என் மிதியாக கட்டுவேன். ஆடுகின்ற பாம்பை நான் அசையாமல் கட்டுவேன். பாய வரும் புலியை என் பகவானை தியானம் பண்ணி கட்டுவேன். இது என் கட்டு, இது பிரம்ம கட்டு, அருந்துள்ள குருசாமி கட்டு. இது என் தாய் காளி மீது ஆணை, பிடாரி மீது ஆணை. பில்லி சூனியம் ஏவலை கட்டு கட்டு, முட்டு முட்டு, மோது மோது, முடிச்சு வைப்பா. இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு தூங்குனா நிம்மதியா தூங்கலாம். எந்த தோஷமோ, எந்த ஏவலோ, எந்த பிணியோ, எந்த பில்லி சூனியமோ அவங்கள ஒண்ணும் பண்ணாது. சொன்ன மந்திரத்தை சொன்னீங்கன்னா கட்டாயமா சரியாயிடும். சிவாய நம.